தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியினுடைய மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் நினைவிடத்திற்கு வந்து இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தினுடைய நிலைமையை அம்மாவிடம் முறையிட்டு ஏறத்தாழ முதற்கட்டமாக 1100 நிர்வாகிகள் இன்றைக்கு நாங்களே ராஜினாமா செய்து கொண்டிருந்த சூழ்நிலையை உருவாக்கிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து அவரை முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பிறகு பொதுச் செயலராகவும் நியமித்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை. எதுக்கு எடுத்தாலும் நீக்குவதற்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்தது போல ஒரு பொதுச் செயலாளர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த இயக்கத்தில் 35 ஆண்டு காலமாக உழைத்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எந்தவித செயல்பாடும் இன்றி அனைவரையும் பதவி விட்டு நீக்குகின்றார். என்ன நடக்குது? இன்னைக்கு பதவி போட்டுக்கிறோம். யாரு? செம்மரங்கடத்துல 6 மாசம் ஜெயில இருந்தவன், கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்றைக்கு அம்மா இருந்தாலும் நடக்குமா? சொல்லுங்க பாப்போம். ஆகவே ஒட்டுமொத்தமாக முதற்கட்டமாக 1100 பேர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கின்றோம். இதற்கு மேல் அடுத்த கட்டமாக இது வாரம் தொடர்ந்து நடைபெறும். இந்த இயக்கத்திற்கு ஒரு விடுவு காலம் வேண்டும். அதனால் அம்மாவுடைய நினைவிடத்தில் முறையிட்டுள்ளோம். அவர் எடப்பாடி அவர்கள் அம்மா இந்த இயக்கம் எனக்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் மக்களுக்கு சேவை செய்ய சொன்னார்கள் அம்மா அவர்கள். ஆனா இவர் 100 மாதம் ஆச்சு. ஒரு பொது செயலாளர் 100 மாதத்துல இந்த இயக்கத்தையுமே அடியோடு அடிச்சுகிறார். எதுக்காக? தன் சுயநலத்துக்காக 2 கோடி தொண்டர்களுக்கு இந்த இயக்கத்தை இவர் மட்டும் சுயநலத்துக்காக தொண்டர்களுடைய அந்த மனநிலை அறியாமல் தான் மட்டும் பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு அந்த இயக்கத்தை அதல பாதாள அளவுக்கு எடுத்து போய் இருக்கின்றார். அதே போல இந்த பதவி எங்க மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த 6 தொகுதியில ஒட்டுமொத்தமாக அவர் பதவி போட்டிருக்குது. தகுதி இல்லாதவர்களுக்கு பதவி போட்டிருக்கார். அந்த பதவி தகுதி இல்லாதவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கத்திற்கு பயணிக்க விரும்பவில்லை. அதனால் பொதுச் செயலாளர் எப்படி இருக்கிறாரோ அதே போல எங்களுக்கு இந்த கட்சியை அழிக்க இந்த மாவட்டம் போட்டுக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்க பயணிக்க விருப்பம் இல்லாத நாங்க ரிசைன் பண்றோம். ஆமா. பொறுப்பு எங்களோட பொறுப்பை கனத்த இதயத்தோடு எல்லாரும் கண்ணீரும் கம்பளியமா தான் இருக்காங்க. கண்ணீரும் கம்பளியமா அம்மாட்ட முறையிட்டு எங்க பொறுப்புகளை நாங்க அம்மா காலையில் ஒப்படைச்சிருக்கிறோம். எங்க மூத்த நிர்வாகிகள் தலைமை கழகத்துக்கு அவங்க போயிட்டு அந்த மீறி இருக்க நிர்வாகிகள் கொடுப்பாங்க. ரெண்டாவது, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நிலைமையும் இங்க எவ்வளவு கொதிப்புல இருக்காங்களோ இதே போலதான் தமிழகத்துல அனைத்து நிர்வாகியுடைய நிலவரம் இருக்குது. இந்த மாதிரி கொத்தா இவங்க எல்லாரையும் வெளியேற்ற அவங்க எல்லாருமே எங்க அம்மாட்ட எல்லாம் அம்மா போட்ட பதவி எங்களுக்கு. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகளும் இருக்காங்க. எல்லாருமே அம்மா போட்ட பதவி. அண்ணன் சீரியஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தில் இவங்க அரசியல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணன் சீரியஸ் இல்லாம விழுப்புரம் மாவட்டத்தின் அரசியல் எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டவரு. எல்லாருமே தான் சொல்லுவாங்க, ரெட்டையிலை மீட்டெடுத்த வெற்றி நாயகன் தான் நாங்கெல்லாம் கோஷம் போட்டுருக்கிறோம். இப்ப அந்த ரெட்டையிலை எங்க இருக்குது? அந்த ரெட்டையிலை எங்க இருக்குது தெரியாம ஆகி போச்சு. இப்ப புதிய நிர்வாகி நியமிச்சிருக்காங்கல்ல, நீங்க போய் பாருங்க பத்திரிகையாளர்கள். எந்த நிர்வாகியுமே ஒழுங்கான அண்ணன் சொன்ன மாதிரி எந்த நிர்வாகி ஒழுங்கான நிர்வாகிகள் கிடையாது. தகுதி வாய்ந்த இல்ல, தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. தகுதியாளர்கள் அம்மாவுடைய காலடியில கண்ணீரை நாங்க கண்ணீரோட நாங்க அம்மாட்ட சொல்லிருக்கோம். 2015 அம்மா ஒன்றி போட்டாங்க. நாங்க பொருள் செலவு, உடல் பொருள் ஆகிய எல்லாத்தையும் இழந்திருக்கோம். இந்த கட்சியாக தமிழகத்துல ஒட்டுமொத்த பேர் இந்த நிலையில் தான் இருக்காங்க அதிமுக. பசுபதி மாவட்ட செயலாளர் போட்டிருக்காரு. அவர் எப்படி இருந்தாருன்னா, அம்மா எங்களுக்கு எடப்பாடியார் சீட்டு கொடுத்தாரு. சீட் ஆனா
சீட் அனௌன்ஸ் பண்ண உடனே அவர் வந்து கட்சி விட்டு போறேன்னு விலகிட்டாரு. விலகினவரை கூட்டாந்து விலகிட்டு மட்டும் இல்ல, அவர் விலகிட்டு திமுகவோட கூட்டணி சேர்ந்து லட்சுமணோட கூட்டணி சேர்ந்து வேலை செஞ்சாரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல. அவர் பூத்துல வாங்கின ஓட்டு இவ்வளவு ஓட்டு பாருங்க. அவர் பூத்துல வாங்கின ஓட்டு இது. இவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி போட்டிருக்காங்க. 52 ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரு பூத்துல. அத பாருங்க, இவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியை போட்டிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? இந்த கட்சியோட நிலைமை என்ன? போடட்டும், அப்படியே அவர் போடட்டும். திட்டாம இருக்கலாம்ல, திட்டுறதுக்குனே வந்திருக்காரு. எங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து 30 வருஷமா விழுப்புரம் மாவட்டத்தை கட்டி காமிச்சாரு. எல்லாரையும் நல்லா வளர்த்தாரு, கட்சி வளர்த்தாரு. அவரை திட்டுறதுக்குனே போட்டிருக்காங்க, வேற எந்த இதுவுமே இல்ல. அவர் வந்து திமுக லட்சுமண போய் கூட்டணி சேர்ந்து எங்களை தோற்கடிச்சார். இவங்க தான் எங்க வைஃப், இவங்க தான் வேட்பாளர். எங்களை தோற்கடிச்சார் அவரு தான். அவருக்கு இவர் வந்து மார்ஷல் ஆக்கியிருக்காரு. இது எந்த விதத்துல நியாயம்? அவர் போட்ட வாக்கே தான், அவர் பூத்துல வாக்கு தான். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.